அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். கற்றுக்கொள்வோம், கடைப்பிடிப்போம். தினம் ஒரு தகவல் எண் 245. தலைப்பு மரங்கள் தொடர்நாள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய உபயோகத்திற்காக மிகப்பெரிய பங்களிப்பாக மரங்களை நமக்கு தந்திருக்கின்றான். இந்த மரங்கள் அழிக்கப்படுவதன் காரணத்தினால், காடுகள் அழிக்கப்படுவதன் காரணத்தினால் புவி வெப்பமயமாகிறது. ஆகையால் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தை அதிகரிக்கக்கூடிய விதத்திலே சமூக ஆர்வலர்கள் மரம் நடும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து தொடர்ந்து மரம் நட்டு வருகிறார்கள். காற்றிலே உள்ள கார்பன் என்ற அழுக்கு அகற்றப்படவும், காற்றிலே ஆக்சிஜன் அதிகமாக நிரப்பப்படவும் இவ்வாறு செய்வதாக கூறுகின்றார்கள். ஓசோனிலே ஓட்டை, பல பகுதிகளிலே ஆக்சிஜன் சரியான முறையில் இல்லாமல் தலைநகர் டெல்லி போன்ற நகரங்களிலெல்லாம் மாசு கட்டுப்பாடு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக அழகான முறையில் இந்த பூமியை, அதில் உள்ளவைகளை நமக்காக அளித்தான். இந்த பூமி அசையாதிருக்கும் பொருட்டு மலைகளை நிலைநாட்டினான். ஆனால் அந்த மலைகள் எல்லாம் சுயநல தேவைகளுக்காக தகர்க்கப்படுகின்றன, சிதறடிக்கப்படுகின்றன. ஆக இவ்வாறு மனிதன் தன்னுடைய கைகளால் தேடிக்கொண்ட தீச்செயல்களின் காரணத்தினாலேயே பூமி அதனுடைய இயல்பான தன்மையை இழந்து வருகிறது. இது யுகமுடிவு நாளின் அடையாளமாக கூட இருக்கலாம். இறை தூதரும் இறுதி தூதருமான உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் காட்டி, இது நான் என்றால், இந்த சுட்டு விரல் ஆட்காட்டி விரல் நான் என்றால், அடுத்துள்ள நடுவிரல் கியாமனால், யுகமுடிவு நாள், எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது, கியாமனால் தான் வரும் என்று கூறினார்கள். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல மரங்கள் பற்றி கூறுகின்றான். அவைகளை நாம் பார்ப்போம். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, பேரீச்ச மரங்களின் உச்சியில் இருந்து கொண்டிருந்த மதீனாவாசிகள் சிலரை கடந்து சென்ற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நானும் சென்றேன். அப்போது இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு மக்கள் பெண் மரங்களுடன் ஆண் மரங்களை இணைத்து ஒட்டு சேர்க்கை செய்து பெண் மரங்களை சூழ்கொள்ளச் செய்கின்றனர், மகரந்த சேர்க்கை செய்கின்றனர் என்று கூறினார். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதனால் பயனேதும் ஏற்படும் என்று நான் கருதவில்லை என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதை பற்றி மதீனா விவசாயிகளிடம் தெரிவிக்கப்பட்ட போது அவர்கள் ஒட்டு சேர்க்கை செய்வதை விட்டுவிட்டனர். அந்த ஆண்டில் அவர்களுக்கு மகசூல் பாதிக்கப்பட்டது. இது குறித்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தெரிவிக்கப்பட்டது. அப்போது அவ்வாறு செய்வதனால் அவர்களுக்கு பயன் ஏற்படுமானால் அவ்வாறு செய்து கொள்ளட்டும், நான் எனது யூகத்தையே தெரிவித்தேன், யூகத்தை தெரிவித்ததை வைத்து என் மீது குற்றம் சாட்டாதீர்கள். ஆயினும் நான் உங்களிடம் அல்லாஹுவை பற்றி ஏதேனும் சொன்னால் அதை நீங்கள் கடைப்பிடியுங்கள், ஏனெனில் நான் வல்லமையும் மாண்பும் உடைய அல்லாஹுவை பற்றி பொய்யுரைக்க மாட்டேன் என்று சொன்னார். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 4711வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல வாக்கியத்திற்கு ஒரு நல்ல மரத்தையும் கெட்ட வாக்கியத்திற்கு கெட்ட மரத்தையும் உதாரணமாக கூறுகின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே, அலம் தர கைஃப தரபல்லாஹு மஸலன் கலிமத்தன் தய்யிபத்தன் கஸஜரத்தின் தய்யிபத்தின் அஸ்லுஹா சாயிபு சாபித்துன்
وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون. இறை தூதரே, நல்வாக்கியத்திற்கு அல்லாஹ் எவ்வாறு உதாரணம் கூறுகிறான் என்பதை நீர் கவனிக்கவில்லையா? அது மனமிக்க ஒரு நன்மரத்தை போன்றது. அதனுடைய வேர்கள் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதனுடைய கிளைகள் வானலாவியும் இருக்கும். அது தன்னுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. மக்கள் நல்லுணர்வு பெறும் பொருட்டு அல்லாஹ் இத்தகைய உதாரணங்களை கூறுகின்றார். இணை வைப்போரின் கெட்ட வாக்கியத்திற்கு உதாரணம் கெட்ட மரமாகும். பூமியின் மேல் பாகத்திலிருந்தும் அதன் வேர் பிடுங்கப்பட்டிருக்கும். பூமியின் மேல் பாகத்திலிருந்தும் அதன் வேர் பிடுங்கப்பட்டிருக்கும். அதற்கு நிலைத்து நிற்கும் தன்மையும் இல்லை. 14வது அத்தியாயத்தின் 24 முதல் 26 வரை உள்ள வசனங்களிலே இவ்வாறு அல்லாஹ் கூறுகின்றான். இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.